Hey guys, welcome to KD Tech and Vloggers. ஒரு வீடியோகிராஃபியில் எந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டி முக்கியமோ அதே அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் நம்ம சேனலோட ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரொஃபஷனல் மைக்கான மோனோ AU PM420 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக். இது ஒரு ப்ரொஃபஷனல் USB கண்டென்சர் மைக். இதை தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். லெட்ஸ் அன்பாக்ஸ். நம்மளுக்கு இந்த ப்ரொஃபஷனல் மைக்கு வந்த உடனே ஒரு ரெக்டாங்கிள் சைஸ் பாக்ஸில் தான் நம்மளுக்கு வரும். இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு சாம்பிள் இமேஜ் அண்ட் வந்து பிராண்டிங், இந்த மாடல் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் பாக்ஸோட டாப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் வந்து அப்படியே பாக்ஸுக்கு பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சில பல ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீட் அண்ட் கிளாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பை பண்ணும்போது படித்தா கூட உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் வந்து சைட்ஸில் எல்லாமே பிராண்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க மோனோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை எடுத்து அப்படியே குயிக்காக அன்பாக்சிங்லாம் பண்ணுவோம். ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோடனே முன்னாடி இருக்கிறது இந்த ஃபோம் ஃபில்டர் அண்டு வந்து ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்டு வந்து ஒரு பாப் ஃபில்டர் நம்மளுக்கு வந்து முன்னாடியே இருக்கும். இதை மேலே வச்சுட்டு உள்ளே பார்க்குறோம் அப்படின்னா இதோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா இதில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே ஃபுல்லி மெட்டலில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்டாண்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஷாக் ப்ரூஃப் மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம மைக்கை ஹோல்ட் பண்ணணும். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு USB-A to USB-B கன்வெர்ட்டர் கேபிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதைத்தான் நம்ம மைக்கு ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்டு வந்து டேபிளை மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மைக் எங்கடா? ஆமாம், மைக்குங்க சார், மைக்கு கொடுறா. இதுதான் நம்மளோட பிரைமரி மைக். இந்த மைக் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மோனோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டிங் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி பேசினா மட்டும்தான் இந்த மைக்கில் முக்கியமாக கேட்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவருமே ஒரு லார்ஜ் டிரைவர். இதில் நம்ம பேசும்போது பின்னாடி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே ரிடக்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த ஃபோம் ஃபில்டர் ஆர் வந்து ஒரு பாப் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற சாம்பிளையும் நம்ம வந்து அப்படியே குயிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிள் மவுண்ட்டை எடுத்து டேபிள் அப்படியே மவுண்ட் பண்ணிக்கலாம். தென் நம்ம டேபிள் மவுண்ட்டை நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட அந்த ஆர்ம் ஸ்டாண்டை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த ஆர்ம் ஸ்டாண்டை அப்படியே ஸ்லோலி உள்ளே விட்டதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் ஸ்டாண்டோட ஒரு எண்டு வந்து டேபிள் மவுண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அண்டு அனதர் ரெண்டு வந்து ஒரு ஸ்க்ரூவில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவில் தான் நம்மளோட ஷாக் மவுண்ட் வந்து மவுண்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஸ்லோலி அப்படியே மவுண்ட் பண்ணிடலாம். இது நல்லா இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஷாக் மவுண்ட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. தென் நம்மளோட பிரைமரி மைக்கான இந்த மோனோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைக் எடுத்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ நல்லா பயப்படாமல் நல்லா அழுத்திங்க. அழுத்திட்டு இது அப்படியே உள்ள இது வந்து இது பண்ணணும். இந்த ஷாக் மவுண்ட்டில் உங்களோட மைக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மோனோ அப்படின்னு இருக்கிறது வந்து உங்கள் ஃபேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஏன்னா இங்கே மட்டும்தான் மைக் இருக்குது. தென் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பாப் ஃபில்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து மேலே இல்லாட்டி கீழே எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு வச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்கிறத வந்து நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மைக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. மைக் செட்டப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம USB-A to USB-B கேபிள் வந்து மைக்கில் வந்து மாட்டிக்கலாம். அதோட ஹோல் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் என்ன ரெக்கார்டிங்னா, ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பேட்டரியெல்லாம் தனியாக தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே தான். USB-A டைப் கொடுத்துருக்காங்க. USB-A டைப் எது இதுலலாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு PC, லேப்டாப்ஸ் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தனியாக OTG கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஷாப்பில் எல்லாம் விற்கும். அதை வந்து தனியாக பை பண்ணி இதில் வந்து ப்ளக் பண்ணிக்கங்க. தென் மாட்டினதுக்கப்புறம் உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கங்க. மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டு நார்மல் ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு சில மொபைல்ஸில் செக் பண்ணதில் எனக்கு எடுக்கலை. OTG ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் ரெக்கார்டிங் ஆப்பில் வந்து இது வந்து ரியல்மி டெஸ்டிங்கில் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா OpenCamera அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து டிக் பண்ணிக்கங்க. அதில் யூஸ் பண்ணும்போது இந்த மைக் அதில் வந்து சப்போர்ட் பண்ணுது. எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன கம்பேரிசன் தான். கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக கம்பேரிசன் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஒரு ரூம்குள்ளே இருக்கும். இந்த ரூமில் நான் பழசில் வச்சுருந்த போயா பை M1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்கில் தான் இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறீங்க. தென் இப்போ மொபைல் ஃபோன் ஆடியோவில் தான் கேட்டுகிட்டு இருக்கீங்க. இந்த மொபைல் ஃபோன் ஆடியோக்கும் நம்ம ப்ரீவியஸாக வச்சுருந்த
போயா பை M1 மைக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிற மோனோ AUPM 420 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் மைக்ரோஃபோனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அன்பாக்சிங், செட்டப், ரெக்கார்டிங் இது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மைக் கேப்சூல் எவ்வளோ டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 16 mm டயாமீட்டர் உடையது. அப்புறம் இதில் வந்து ப்ரொஃபஷனல் சவுண்ட் சிப் செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து வரக்கூடிய ஆடியோவை அவுட்புட்டாக கொண்டு வர இந்த கேபிள் வந்து USB 2.0. இது எந்தெந்த டிவைஸுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா USB-A எந்தெந்த டிவைஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவோம், அதாவது மேக் OS, விண்டோஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெஷலி ஃபோன்ஸ்லேயும் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட மெயின் ஹைலைட்டே இதில் இருக்க மெட்டீரியல் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்லே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மைக்கில் உள்ள யூஸ் பண்ணியிருக்க மெட்டலை பொறுத்த வரைக்கும் ஹோல்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெட்டல் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய் மெட்டல் வந்து ஃப்ரண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடியே அந்த அலாய் மெட்டல்லே மோனோ அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து பேசணும், அப்போ தான் ரெக்கார்டிங் ஆகும். தென் இந்த மைக் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் வந்து ஷார்ட் ஃபிலிமில் வந்து டப்பிங் பண்ணுறது, RJ இவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். முக்கியமாக எஸ்பெஷலி RJயில் வந்து யூஸ் பண்ணும்போது லைவ் கான்செப்ட் வந்து ஓடிட்டு இருக்கும். அப்போ வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து மியூட் பண்ணணும். அந்த ஆப்ஷன் இதில் கிடையாது. இது ஒரு நெகட்டிவாக எனக்கு வந்து படுது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாடலான 421 வந்து அந்த மியூட் பட்டன் அண்ட் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுக்காதனால இது ஒரு நெகட்டிவாக எனக்கு வந்து படுது. ஃபைனலி இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4800 நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் கேடி டெக் அண்ட் vloggers. தேங்க்யூ. பாய்.